ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேக். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக இது கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது நல்ல ரிச் ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம கடைகளெல்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு எல்லாமே பக்காவாக அதே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஒயின் சேர்த்துருக்கோம் இதில், அதனால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாங்க. எப்பவுமே நமக்கு மைதா ஈஸியாக ஜலிச்சிட முடியும். இப்போ கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு பக்கமாக பேக்கிங் பவுடர் அது மாதிரி திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி கலந்து வச்சுக்குவேன். நம்ம நார்மலாக செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். ஏன்னா பேக்கிங் பவுடர் நின்றுடும். அதனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, இந்த சோக்கிங் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வேணால் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸாக போட்டோம். அந்த டைமில் என்னால் வீடியோவே போட முடியலங்க. அதுதான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னென்னா நெட்டு இல்லை, இங்கே மழை பெஞ்சதுனால நெட்டே எங்களுக்கு ஒர்க் ஆகாததுனால வீடியோஸும் என்னால் சுத்தமாக போட முடியல. சரி, இதை இது 1 வீக் முன்னாடி போடுறதுனால நம்ம கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அவனை 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக் ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பீட் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வேணும், நல்லா புசு புசுன்னு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நுர பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நுரைச்சி வருது. பீட் ஒரு 1 ஸ்பீடில் வச்சுக்கணுங்க. 2 ஸ்பீடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நுர பொங்க அடிச்சிடணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பீடுக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன். நல்லா சுத்தமான நாட்டு சக்கரை, இதில் கல் மண் எதுவும் இருக்காது. அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். நான் எப்பவுமே இந்த கேக்குக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவேங்க. நல்லா டேஸ்ட் உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி அந்த மாதிரி சேர்ப்பாங்க. அதை விட அது என்னென்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னா அது கறியத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எப்பயுமே இந்த மெத்தட் தான் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை ஒயினில் ஊற வச்சதுனாலங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் கேக் அப்படின்றது, அந்த டேஸ்ட்டை நான் இந்த தடவை ரொம்பவே ஃபீல் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஃப்ரூட்ஸில் சோக் பண்ணுவோம், ஃப்ரூட் ஜூஸில் சோக் பண்ணுறதுனால அவ்வளோவா இருக்காது. இந்த தடவை நான் இது நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயினுங்க. கடைகளில் கிடைக்கும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்கிது இப்போ. அந்த மாதிரி ஒரு தடவை தான் நான் வாங்கினது இது. அப்புறமா கொஞ்சமாக இந்த எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்கோட எல்லோவை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை பீட் பண்ணி, அதாவது அதை கொஞ்சம் கலக்கிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டாலே போதும். இப்போ எக்கோட எல்லோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சிங்கன்னா என்னென்னா நல்லா அந்த புசு புசுன்னு வருங்க. கேக் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு செய்யலாம். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அது கரெக்டாக வர மாதிரி தெரியல. எனக்கு அது கொஞ்சம் சரியாக இருக்க மாதிரி தெரியல. நான் அவசரமாக யாருக்காவது செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். எனக்கு இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நமக்கு கொஞ்சம் இது வேலை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தனிச்சு எடுத்து செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு தான் செப்பரேட்டர்லாம் வந்தது இல்லைங்க. அதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலே சேர்க்குறேன்.
அதுவே வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. நான் வந்து இந்த தடவை இது இன்ஸ்டாகிராமில் இருந்தேன், யாராவது கேட்குறவங்க ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ 1 ஸ்பீடில் வச்சு நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 30 செகண்ட் தாங்க பீட் பண்ணணும். இல்லைன்னா அது வேறு மாதிரி கன்சிஸ்டன்சி மாற ஆரம்பிச்சிரும், திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து நம்ம கலக்கின மாவு இருந்துச்ச மாவு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேட்சாக சேர்க்க போகிறேங்க. நம்ம சேர்க்கும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக லைட்டாக தாங்க பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எக்கோட அந்த ஃபோமினஸ் இருக்குது வந்துல அது உடையாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு அது அந்த மாதிரி வராது. இப்போ பாருங்கள், நல்ல மெதுவாக ஒரே டைரெக்ஷனில் நம்ம கலக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக வருங்க, புசு புசுன்னு இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபோம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த முட்டையோட ஸ்பாஞ்சினஸ் இருக்குல்ல, அது வந்து அப்படியே குறைஞ்சி போய் என்னாகும், நமக்கு கேக்கு வந்து ஃப்ளாட் ஆகிடும், கேக் வந்து ரைஸ் ஆகாது. இல்லைனா கேக் வந்து உள்ள பள்ளம் மாதிரி ஆகிடும். நான் வந்து இந்த மிஸ்டேக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேங்க. நிறைய தப்பு பண்ணி 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 தான் நான் கேக்கே வந்து பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நானும் வந்து ஒன்றும் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது கேக் செய்யுது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அதில். அதனால் வந்து நான் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இதை பண்ணி பார்ப்போம், அதை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி 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 பண்ணுவேன். ஒரு சில சமயம் பீட்டரில் நம்ம பண்ணும் போது கூட அந்த மாதிரி டம்ப் ஆகுங்க, நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக நான் செய்கிறதுல இந்த எக்ஸ் கேக்கில் அந்த மாதிரி ஆகும். இப்போ அதையும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி மெத்தட் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருதுங்க. முட்டை போடுற கேக் வந்து அதாவது எக்ஸோ சேர்த்து செய்கிற கேக் வந்து எனக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக வருது. இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஸ்பேட்டில் வச்சு வந்து இனிமேல் கலக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம விஸ்க் யூஸ் பண்ணுறதே முடியாது, ஏன்னா அது நட்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் விஸ்க் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த சந்தில் போய் மாட்டிக்கும், அந்த விஸ்கில் போய் எல்லாம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஸ்பேட்டில் வச்சு கலக்கிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அடியிலேருந்து மெதுவாக கலக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே கேக் பண்ணும் போது அந்த ஓவர் மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு கேக்கு வந்து அந்த பள்ளமாகவும் இல்லை வந்து டூம் மாதிரி ஆகிடுது பாருங்கள், அந்த மாதிரி எல்லாமே ஆகும். இப்போ அதனால் மெதுவாக நம்ம வந்து அப்படியே கீழே இருந்து அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தாங்க இதை கலக்கணும். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக 4ஆக உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம நட்ஸ் வந்து ரொம்ப சேர்க்கலை. இன்னும் வந்து இதில் அக்ரூட் வால்நட் சொல்லுவாங்கள்ல, அது சேர்ப்பாங்க, பாதாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம எப்பவுமே இது ஒரு டிப்புங்க, நம்ம சோக் பண்ணுறோம் பாருங்கள், அந்த டைமில் வந்து நம்ம நட்ஸை சேர்க்கக்கூடாதுங்க. வதவதான் ஆகிடும், ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும். அதனால் நம்ம நட்ஸ் வந்து இந்த டைமில் சேர்த்தோன்னா என்ன ஆகும், கேக் வெந்து நமக்கு கிடைக்கிறப்போ கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி ஊறி போன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம இதை வந்து 1 வாரம் முன்னாடி ஊற வச்சோம். நான் வந்து போன டியூஸ்டே ஊற வச்சேங்க. இப்போ இந்த டியூஸ்டே தான் நான் கேக்கே செஞ்சேன். அதனால் வந்து எனக்கு 1 வீக் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இப்போ நான் வந்து 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த பேட்டரை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே வந்து அதுக்கு லேயர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹைட்டாகவே நம்ம பேப்பர் போட்டு வச்சுக்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகுதுன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிறப்ப கரெக்டாக இருக்குங்க. இந்த கேக் டின்னுக்கு கரெக்டாக ஃபுல்லாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக ஆகும் நமக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரியே நான் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸாகவே பேப்பர் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, அந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வந்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 2 உடச்ச முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சும்மா நம்ம ஒரு பூ மாதிரி போடலாம். நம்ம இஷ்டம்தாங்க அந்த டிசைன் அதெல்லாம் சேர்க்கறது கூட. கடையிலலாம் வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபுல் கேக் வாங்கியிருந்தோன்னா
ரவுண்டாக கிடைக்கும். அந்த காலத்துலலாம் நான் கூட சாப்பிட்ருக்கேன் அதை. அதில் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டும் வந்து இதே மாதிரி தாங்க இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது, சரி ஒரு தடவையாவது அந்த ஆல்கஹால் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆல்கஹால் வாங்கி வைக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு. வீட்டில் பசங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஜூஸுன்னு எடுத்து குடிச்சிட்டாங்க நான். ஆனால் இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஒயின், அதாவது ரெட் ஒயின்லேயே ஆல்கஹால் இல்லாத ஒயின்னு. இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து ரம் யூஸ் பண்ணுவாங்க. ரம், விஸ்கி, பிராண்டி, இது 3 யூஸ் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த சோக்கிங் வீடியோலாம் போடுறப்ப நான் கூட பார்ப்பேன், இது என்ன தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில். ஆனால் இதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்க முடியாது. அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல்ன்றதால அவங்க எல்லாமே வாங்கி வச்சுருக்குறாங்க. நம்ம இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் செரிஸ், இதெல்லாம் நம்ம செரிஸை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி அப்படியே சேர்த்துக்கலாம். என்ன இந்த தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வாங்குறப்போ இது முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது டூட்டி ஃப்ரூட்டி, அது வந்து ஒரு சிங்கிள் கலராகவே போயிடுச்சு. நம்மக்கிட்ட எப்போவுமே கலராக இருக்கும், பச்சை, மஞ்சள், எல்லோ, இது ஆரஞ்சு எல்லாம் கலந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த தடவை இல்லை. சரி இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வாங்கினோன்னா இப்போ இது வந்து அப்படியே வேஸ்ட்டாக போயிடுங்க. எனக்கு வந்து கரெக்டாக 1 hour ஆச்சுங்க. 180 டிகிரியில் 1 hour ஆச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்ல வேலை இந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகலங்க இந்த தடவை. இல்லைனா எப்பயுமே நான் பண்ணுறப்ப இந்த முந்திரியெல்லாம் அப்படியே சொயின்னு உள்ளே போயிடும் வேக. அப்போ இந்த தடவை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேட்டர் வந்து திக்காக இருக்கணுங்க, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக கேக் செய்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா ஆறட்டோங்க. ஆறினோன்னு தான் கட் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் நமக்கு வெந்திருக்கு. அதனால் ஹீட் வந்து ரொம்பவே இருக்குது. பாருங்கள், மேலே வந்து நல்லா க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்குவோம்ல. அது வந்து இன்னும் கொஞ்சம் டூம் ஷேப்பில் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆவறதில்லை. அதான் சொன்னல, அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு அந்த நம்ம ஊற வச்சோம் இல்லைங்க, அதிலேருந்து ஒயின் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த வாசம் வந்து நமக்கு அப்படியே நல்லா பர்ஃபெக்டாக, அந்த கடையில் நம்ம அந்த பேக்கெட்டை பிரித்தோன்னா ஒரு வாசம் வரும் பாருங்கள், அந்த வாசம் வந்து நமக்கு எப்போவுமே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க பாக்ஸை கூட இதை திறந்த உடனே பாருங்கள், அந்த சோக் பண்ணப்போ இருந்தது பாருங்கள், அந்த வாசம் அப்படியே இருக்குங்க. நல்லாவே இருக்குங்க. இன்னும் ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 hour கழித்து வந்து நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த இதெல்லாம் பாருங்கள், அது இழுத்துருச்சு நல்லா. நமக்கு மேலே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்குங்க, பலான்னு இருக்கும். இல்லைன்னா நமக்கு நார்மல் கேக் மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் கேக்கில் என்ன பண்ணுவோன்னா இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். நம்ம கேக்கு ஐசிங் பண்ணும்போது இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. நமக்கு இதுதான் மெயினாக வேணும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எட்ஜஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டா பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு கேக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஒயர் ரேக்கில் திருப்பி வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒயர் ரேக்கில் வந்து சட்டுன்னு ஆறும். நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கினேன். என்னென்னத்துக்குன்னா, ஒயர் ரேக் இருந்தால் தான் நம்ம கேக்கை வந்து கூல் பண்ண முடியுதுங்க. இப்போ தட்டில் வச்சா என்ன ஆகுதுன்னா, மேலே மட்டும் ஆறிடுது, கீழே வந்து அப்படியே தட்டில் பிடிச்சிக்குது. அந்த வேர்த்து அந்த ஈரம் ஃபுல்லாக தட்டில் ஒட்டி ஒரு தடவை கேக்கே எனக்கு ஒட்டிக்கிச்சிங்க. அதுலேருந்து இது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கேக்கு நம்ம அவன் வாங்கும் போது ஒரு ரிங்கு கொடுப்பாங்களா, அதையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் வந்து என்ன ஆகுது, 2 கேக்கில் பட்டையாக விழுது. அதுக்காக நான் இதை வாங்கினேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே பர்ஃபெக்ட்டுங்க. இந்த மெஷர்மெண்ட்டு இது இப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வருங்க. கண்டிப்பாக நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட் நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க வந்து கடையில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்பாங்க உங்களை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு என்னென்னா கடையில் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு வந்து இது நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறோம். அப்படி உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சாஃப்ட்னஸ் எல்லாமே கரெக்டாக இதே மாதிரி வரும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.